why Jesus Christ is so special? இயேசு கிறிஸ்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல், ஏன் ரொம்ப வல்லமையானவர், ஏன் வல்லமை உள்ளவர் அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமாங்க? நீ போற பாதையில, நீ போற பிரச்சனையில, நீ போற சூழல்ல எக்ஸாக்டா அந்த மொமெண்ட்ல ஆண்டவர் காலத்தில் இறங்குவார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? பேதுருன்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஊழியத்தை தொலைச்சிட்டு இயேசு வேணாம், ஊழிய வேணாம் அப்படின்னு சொல்லி தனக்கு நல்லா தெரிஞ்ச வேலையை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்வதற்காக போயிட்டான். கஷ்டப்படுறான் நைட்டு முழுவதும். ஒரு மீன் கூட அடக்கப்படலை. எல்லாத்தையும் தொலைந்து போனவனாய், எல்லாவற்றையும் எழுந்து போனவனாய் கரையில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். இப்போ நம்மளா இருந்தோம்னு வச்சுங்களேன், ஸ்பெக்டேட்டர்ஸ் பார்வையாளராக இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பேதுரு பார்த்து, ஐயோ பேதுரு நல்லா இருந்தான், 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தான், இயேசு கூட எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தான், இப்போ பாரு இவன் நிலைமையை, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி ஸ்பெக்டேட்டராக நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம். கமெண்டேட்டர் என்ன பண்ணுவான் தெரியுமா? எனக்கு தெரியும் இவனை பற்றி, இயேசு கூட இருந்து ஆடினால நல்லா இவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். மோட்டிவேட்டர் என்ன பண்ணுவான் தெரியுமா? பரவாயில்ல பேதுரு, அம்மா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை போய் ட்ரை பண்ணுன்னு சொல்லுவான். ஆனால் இந்த 3 வேலையுமே இயேசு செய்யவே இல்லை. அதான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தையுமே இயேசு செய்யல. Jesus was not a spectator, Jesus was not a commentator, Jesus was not a motivator. அவர் பார்வையாளராகவும் இல்லை, வர்ணனையாளராகவும் இல்லை, நான் சொல்ல ஊக்குவிக்கிறவரும் இல்லை. ஆனால் என்ன செய்தார் தெரியுமா? பேதுரு போயிட்டு இருந்த எக்ஸாக்டா அதே மொமெண்ட்ல, அதே சூழ்நிலையில இயேசு உள்ள இறங்கி வர்றார். அவன் கிட்ட இறங்கி வர்றார், அவன் லெவலுக்கு இறங்கி வர்றார். இறங்கி வந்து என்ன செய்யறாரு தெரியுமா? இத்தனை நாட்கள் பேதுரு, இத்தனை நேரங்கள் பேதுரு எதுக்காக கஷ்டப்பட்டு இருந்தா? ஒரு மீனுக்காக கஷ்டப்பட்டான். அவன் கரைக்கு வரான், அவனுக்கு மீன் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். அப்போ இயேசுடைய மிகப்பெரிய தன்மை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம உபத்திரவப்படும் போது, நம்ம அழும் போது, நான் சொல்லுவேன் ஒரு படிக்கு மேல வேதனையாக இருக்கும் போது கூட உனக்காக வானங்களை கிழித்து உனக்காக இறங்கி வந்து கிரியை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?